பச்சை மாமலை போல் மேனி பவளச் செவ்வாய் கமலச்செங்கண் அர்ச்சுதே அமரேரே ஆயிரதம் கொழுந்து இச்சுவை தேவரவா யான் போய் இந்திரலோகம் யாழும் இச்சுவை பெருதினி வேண்டின் அரகமே நகருள்ளேன். அனைவருக்கும் வணக்கங்க. லக்கணத்திலேருந்து 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், தாயார், சொத்து பத்து, படிப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல கேது இருந்தால் கெடுக்குமா? கேதுனா கெடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேது இருந்தால் இது எல்லாத்தையும் கெடுத்துருமானா? கெடுக்காது. அது எப்படி கெடுக்காதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவன், கால் கொடுத்தவன், ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் இந்த மாதிரியான பாயிண்டில் நின்றுட்டா கெடுக்காது. குருவும் சேர்ந்து பார்த்துட்டாலும் கெடுக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி 2ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார், இந்த கேதுவும் ஸ்ட்ராங் ஆகிட்டார். இப்போயும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நமக்கு மைனஸாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சொத்து பத்தை கொடுத்துங்க ஆனால் படிப்பு கொடுக்கல அப்படிங்குவாங்க. இல்லைங்க, படிப்பை கொடுத்தது சொத்து பத்தை கொடுக்கலிங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான பாயிண்ட்டு எப்படி நம்ம 4ஆம் இடம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், கேந்திரம் தெரியும் ஆட்சி உச்சமானா கொடுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் ஒன்று கொடுத்துருக்கு ஒன்று கொடுக்கலன்னு பார்த்தா 4ஆம் இடம் அப்படிங்கிறத படிப்புங்களா? அந்த 4 கூடைய புதன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அந்த புதன் நீச்சமாயிட்டாருன்னா 6-8 மறைஞ்சிட்டாருன்னா படிப்பு கிடையாது. இல்லைன்னா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இடையில ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்றுவாங்க அப்படிங்கிற அமைப்பு. அதில் ஏதோ பிரேக் ஆயிரும், இல்லைன்னா எங்களுக்கு இயற்கையாக படிப்பு வராது, இப்படி ஒரு பிரேக் ஆயிரும். இல்லை புதன் ஸ்ட்ராங்காக இருக்கார், செவ்வாய் வீக் ஆகிட்டாருன்னா நிலபலங்களில் பிரச்சனை வந்துடும். வீடு இருக்குதுப்பா ஆனால் அது கொஞ்சோண்டு நிலத்துல தான் இருக்குது, அப்படி அந்த வீடு ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். இந்த மாதிரி 4ஆம் இடத்த அதிபதி. அடுத்தது காரக கிரகங்கள், 4ஆம் இடத்துக்கு இருக்கிற சொல்லிக்கிற காரக கிரகங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இது நடக்கும், இது நடக்காது, இது உங்களுக்கு இருக்கும் இருக்காதுன்னு கரெக்டாக சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.